இங்க பாருங்க நம்ம இது பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இது என்னது சொல்லுங்க முதல்ல, என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க? இது ரங்கோலி ஐட்டம்ஸ். நான் டியூப போட்டு இது ரங்கோலி பவுடர் போட்டு இந்த மாதிரி பண்ணா ஒரு டிசைன்ல வரும். இது ரெண்டு குத்திக்கிறாங்க. எதுல போடணும்? போடுறதுக்கு எங்க வழி? இது எங்க? இது இந்த ஓட்டையில போட்டா எங்க இருந்து வெளியே வரும்? இந்த ஓட்டையில இருந்து. சூப்பர். அது எவ்வளோ ஐட்டம் கொடுத்துருக்காங்க? ரெண்டு கொடுத்துருக்காங்க. வெரி குட் வெரி குட். அப்புறம் என்ன காமிக்க போறீங்க? வேற என்ன கொடுத்துருக்காங்க? அப்புறம் இது குத்திக்கிறாங்க. இது என்னது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுக்குள்ள பவுடர் போட்டுட்டு இதுக்குள்ள பவுடர் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணணும். அப்புறமா இந்த மாதிரி எடுத்தா ஒரு டிசைன்ல வரும். இங்க பாருங்க ஒரு சின்ன ஓட்டை குத்திக்கிறாங்க. ஆமா ஆமா. இந்த ஆரஞ்சு கலர் எடுத்துட்டோம்னா பெரிய ஓட்டை. பெரிய வரும். சூப்பர் சூப்பர். அப்புறமா இந்த மாதிரி டியூப் எடுத்துக்கிறாங்க. இந்த எடுத்துக்கணும். அப்புறமா இந்த மாதிரி பண்ணலாம். ஓஹோ ஓகே ஓகே. அது கொஞ்சம் நல்லா காமிங்க கேமராவுக்கு. அந்த நான் ஓட்டை எத்தனை ஹோல் இருக்கு அதுல கவுண்ட் பண்ணுங்க. 1 2 4 5 5 ஓட்டை இருக்கு. அது க்ளோஸ் பண்றதுக்கு கவரா? ஓகே க்ளோஸ் பண்ணிருங்க. பார்த்து க்ளோஸ் பண்ணுங்க. இது எத்தனை கொடுத்துருக்காங்க? இது 2 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? அப்புறம் ரோலர் கூட பல காலுக்கு இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இது ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ண தெரியும் தெரியாம பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கணும் பவுடர். அப்புறமா என்ன க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணா ஒரு டிசைன் போட்டுக்கலாம். பூ டிசைன் அது வந்து வந்துடும். இது ஒரு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே வெரி குட். அப்புறம் இது கொடுத்துருக்காங்க. என்னது அது? ஸோ இந்த பக்கம்ல இருந்து கொஞ்சம் கோலம் மாவு போடணுமா? ஆமாம். இந்த கோலம் மாவு போட்டுக்கணும். அப்புறமா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா ஒரு டிசைன் வரும். இதில் பாரு சின்ன சின்ன இருக்கு. இது எடுத்தோம்னா பெருசா வரும். க்ளோஸ் பண்ணாம போட்டோம்னா சரி. க்ளோஸ் பண்ணாம போட்டோம்னா எல்லாமே கீழே கொட்டிடும். ஆமா. வேற என்ன கொடுத்துருக்காங்க? அப்புறமா இதன்னு குத்திக்கிறாங்க. அது என்ன? அது சின்னதா இருக்கு. இதா அதுக்கு ஒரு யூசர் ஐட்டம் குத்திக்கிறாங்க. அப்ப சொல்ற என்ன பண்ணணும்னா இல்ல கோலம் மாவு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். கோலம் மாவு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்புறமா இந்த சைடு பாருங்க இந்த மாதிரி டிக் டிக் இருக்கா? ஆமா ஒரு சின்ன இல்ல இத மாதிரி சேவ் பண்ணா வரும். சூப்பர். அது எவ்வளவு? ரெண்டு தான் குத்திக்கிறாங்க. ஒரு பிங்க் ஒரு yellow. ஓகே. மொத்தம் எத்தனை ஐட்டம் வந்திருக்கு? 1 2 3 4 5 6 8 ஐட்டம்ஸ் வந்துருச்சு இது வரைக்கும். இங்க பாத்துக்கோங்க. இது 4 ஐட்டம் குத்திக்கிறேன். இது வந்து ஹோம் சிம்பல். இது வந்து ஹோமா? இதுதான் யூஸ் பண்ணனும். சொல்லணும் இந்த மாதிரியே பண்ணா வந்துரும். இது ஒரு ஹோம் சிம்பல் குத்திக்கிறாங்க. ஓகே. அப்புறம் கிருஷ்ணர் ஒரு பாடம். ஓகே. அப்புறமா துளசி செடி. ஓகே. அப்புறமா தீபம். ஓகே. இது வந்து இந்த சைடு யூஸ் பண்ணணுமா இல்ல இந்த சைடு யூஸ் பண்ணணுமா? இந்த சைடு யூஸ் பண்ணேன். இந்த சைடு போட்டா தப்பா வந்துருமா? இந்த சைடு தான் யூஸ் பண்ணணுமா? வேணுங்கிற கலர் யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமா. ஓகே. இது கூட எதுக்காக கொடுத்துக்கறாங்க வேணும் கலர் யூஸ் பண்றதுக்கு. நடுவுல ஒட்டு வேணும்னா yellow கலர் இல்ல கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ப்ரௌன் மாத்தி போட்டுக்கலாம். எதுல போடணும் மாத்தி எது ஈஸியா இருக்கும் இந்த ஐட்டம்ல? இதுதான் ஈஸியா இருக்குமா? ஓகே. அப்புறமா இது குத்துக்கறாங்க. ஒரு இது என்னது? ஸ்மால் இது கூட அப்படிதான். இதே மாதிரி இது கூட பண்ணனும். இது ஒன்னு மூணுக்கு குத்துக்கறாங்க. ரெண்டு கோலம் டிசைன் அப்புறமா ஒரு டிசைன் குத்துக்கறாங்க. ஓகே. ரெண்டு கோலம் டிசைன் ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. அது என்ன பெருசா இருக்கு சர்க்கிள்? இது கூட அப்படிதான். இதுதான். இது பெரிய தீபமா? ஆமா. தீபாவளிக்கு யூஸ் பண்ணலாம். ஆமா. தீபாவளிக்கு பக்கத்துல அழகா இருக்கும். அப்புறமா இது வந்து வெல்கம் ஏதாச்சும் விசேஷத்துக்கு வாங்க வருகன்னு போடலாம். அப்புறமா பெரிய கோலம் போட்டிருக்காங்க. அவ்வளோதானா? டப்பா கீழே நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா சின்ன சின்னதாக கோலம் போட போகிறோம். ஆமாம். நீங்கள் இதில் வச்சு எப்படி நாங்கள் கோலம் போடுறோன்னு பார்க்கணுன்னா
நீங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லு, நீ ஒரு தடவை சொல்லு. பாய்.